மாட்டேன். அது தூக்கி வைக்கிறது தோக்கிறா தந்தியா இருக்கிறா, அந்த ஏஞ்சல் இருக்கிறா, அவங்க செஞ்சுப்போம். நான் அதெல்லாம் வைக்க மாட்டேன். நான் பெருக்கலாம் மாட்டேன், நான் துடைக்கலாம் மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் சொல்கிறேங்க, தேவனுடைய ஆலயத்தில் உங்கள் தாழ்மையை வெளிப்படுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களை தலையாக வைப்பார். பெரிய பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக வைப்பார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். பெரிய பெரிய கம்பெனியில் உங்களை மேனேஜராக வைப்பார். பெரிய பெரிய நீங்கள் கர்த்தருக்கு வேலை செஞ்சானா ஆண்டவர் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வேலையாட்களையும் வேலைக்காரர்களையும் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு வேலை செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு 1000 பேரை எழுப்புவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? அல்லேலூயா. இங்கே கர்த்தருக்காக பாருங்க, ராகியல் பாருங்க, 3 நாளாக பாத்திரத்தை கலக்குறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறது, எடுத்து வைக்கிறது. இந்த பரிமள சிஸ்டர் கூட பாருங்க, அன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது ஆலயமாச்ச, இது சுத்தம் பண்ணமே, சாப்பிட்டமே, க்ளீன் பண்ணமே, மறுபடியும் ஆலயம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அதை சுத்தம் பண்ணி ஒழுங்கு பண்ணி எடுத்து வச்சு, நம்ம வீட்டை அப்படி போட்டு அப்படியே போக முடியுமா? அது நம்ம வீடு, நம்ம தானே சுத்தம் பண்ணோம். அது வீடு எப்படி நம்மதுன்றமோ அதே போல் ஆலயமும் நம்மளுது. சொல்லுங்க, ஆலயமும். அந்த ஆலயத்துக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஐயோ, எனக்கு செய்யறதுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே, அந்த நன்றி பெருக்கோடு செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்படி செய்கிறவளா இருப்பீங்கன்னா நீங்கள் தான் தாழ்மை உள்ளவர்கள். நீங்கள் தான் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். மனுஷனே கனம் பண்ணுவேன்னா கர்த்தர் கனம் பண்ணால் இப்படி இருக்கும். இங்கே ஒரு பாருங்க, அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் அந்த முர்கதாய யார் கனம் பண்ணா? ராஜா கனம் பண்ணான். எப்படி கனம் பண்ணா? அவன் ஒரு நேரம் பார்த்து ராஜாவை காப்பாற்றிட்டான். அந்த காப்பாற்றுனது அந்த கெசட்டில் எழுதி வச்சுட்டான். ராஜாவுக்கு தூக்கம் போயிடுச்சு. இந்த முருகதாய ஆமோன் என்ன பண்ணுறான்? எப்படியாவது தூக்கு மரத்தில் போட்டு இவனை கொலை பண்ணினன்னு பார்த்தான். ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. அந்த புஸ்தகத்தை படித்தார். அந்த புஸ்தகத்தை படித்தா அந்த இடத்துல என்ன பண்ணுது? முருகதாய் என்ன பண்ணா? ராஜாவின் உயிரை என்ன பண்ணா? காப்பாற்றினா. சொல்லுங்கள், ராஜாவின் உயிரை காப்பாற்றினா. தீயவர்கிட்ட படிச்சிட்டான். உடனே என்ன பண்ணுறான்? கூப்பிட்றான் எல்லாரையும், அவனோட அசிஸ்டன்ட்லாம் கூப்பிட்டோன்னா யார் வரா? பழி தீக்கணும்னு இருந்த ஆமான் வரான். ஆமான்ட்ட கேட்குறான், எப்பா என்னை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டான், காப்பாற்றினான்னு சொன்னீங்களே, அவனுக்குரிய ஹானர் பண்ணீங்களா? அவனுக்குரிய கனம் பண்ணீங்களா? எத்தனை பேர் படிச்சுருக்கிறீங்க? படிச்சுக்கொள்ள கை தூக்குங்க பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகத்தை படிச்சவங்களா கை தூக்குங்க. அல்லேலூயா. எங்கேயோ பாருங்க, பைபிள் காலேஜ் படிச்சவங்களாம் கூட கை தூக்க மாட்டீங்க. அப்போ கேட்குறான், யாரு? ராஜா கேட்குறான். என்ன கேட்குறான்? முருகதாயக்கே கனம் பண்ணீங்களா? இல்லைன்றான். அப்போது இவனை போய் சொல்கிறான், டேய் நீ போய் என்ன பண்ணு, இப்போ ராஜா என்ன பண்ணு? கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ போய் என்ன பண்ணு? அவனுக்குரிய கனத்தை பண்ணு. இவனை தூக்கு மரத்தில் பாட்டி கொலை செய்யணும்னு போட்டு இவன் கையாலேயே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கனம் பண்ண. எப்படி? அவனை ஒரு பெரிய நல்ல குதிரையில் சரட்டு வண்டியில் ஏற்றி, இவன் ராஜாவின் கனத்துக்குரியவன் என்று இவன் வாயாலேயே ஊர் முழுக்க தம்பட்டம் போட்டு என்ன பண்ணுது சொல்லி அவனை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தி வச்சாரு. யாரை மேன்மைப்படுத்தி வச்சாருங்க? ஒரு ராஜாவையே உயிரை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ பெரிய மேன்மைப்படுத்தி வச்சிருப்பானா, இயேசுவுக்கு ஒருவன் ஊழியம் செஞ்சா அவங்களை எவ்வளோ பெரிய மேன்மைப்படுத்துவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜோசப்பை கூட அப்படி தான் மேன்மைப்படுத்தினார். யாருங்க? அவன் சிறையில் இருந்தான். அந்த ஜோசப்பை கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த ராஜா என்ன பண்ணார்? ஒரு நாள் வந்த பேர் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன பேர் அவனை என்ன பண்ணார்? எல்லாரும் அவனை என்ன பண்ணார்? குதிரையில் வச்சு எல்லாரும் தொண்டிட்டு பண்ணிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? இந்த ஜோசப்பை எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணார்? மேன்மைப்படுத்தினார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஒரு ராஜா தனக்கு எதையாவது செஞ்சவனுக்கே மேன்மைப்படுத்தியிருப்பார் என்றால், இயேசு ராஜாக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சால் அவர் உங்களை கனம் பண்ணாமல் இருப்பாரா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தரால் நீங்கள் கனம் பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, தேவனுக்கென்று வேலை செய்வதை,
அது கேவலமாகவும் மட்டமாகவும் என்ற புத்தியிலேருந்து வெளியே விட்டு, அது எனக்கு எடுத்த ஸ்லாக்கியம், எனக்கு எடுத்த பாக்கியம், எனக்கு எடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கென்று எதை செய்கிறீங்களோ கர்த்தர் உங்களை கனம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுவேன். உன்னை மதிக்கிற மாதிரி, உனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி உன்னை மேலாக்குவார், உன்னை தலையாக்குவார், உன்னை பெரிய இடத்துல உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பார். ஏன்? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரு. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன். தாழ்மையானவனை என்ன பண்ணுறாரு? மேன்மைப்படுத்துறாரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. வசனம் எங்க இருக்குதுன்னு சொல்லணுமா? 4ஆம் அதிகாரம் யாக்கோபில் எடுத்து பாருங்க, 1 பேதுருல எடுத்து பாருங்க, 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க யாராவது. யாக்கோபு எடுத்துட்டீங்களா? முடிச்சிடலாம். ஆறாம் வசனம் சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்புறம் சொல்லுங்க 10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை கரந்தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை தராருங்க. என்ன தராருங்க? கிருபைன்னா வரம், கிருபைன்னா வல்லமை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு பெருமை உள்ளவனுக்கு தருது இல்லை, தாழ்மை உள்ளவருக்கு கிருபையை அளிக்கிறாரே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பான். சொல்லுங்க, தாழ்மையினுடைய இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஒபே. அவன் வந்து கீழ்ப்படிதல் உள்ளவனா இருப்பான். நீங்க பாருங்க, சில நேரத்தில் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைங்களை பாருங்க, கீழ்ப்படியாத பிள்ளைங்க, அவங்களுக்குள்ள ஒரு அரகண்டா இருப்பான். நீ சொல்றது நான் செய்யறது, இது படிக்கவே இல்லைப்பா, இது ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அம்மா அப்பாவை கேவலமாக பேசும். ஏன்னா இந்த படிக்காததால இது ஓடி ஓடி உழைச்சி நான் தான் படிக்கலை, என் பிள்ளையாவது படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சாங்க பாரு, நல்லது, அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா? உடனே அம்மாவையே அப்பாவையே மட்டமாக பேசுறது. அம்மாவே அப்பா அதை சொல்கிறேன், அம்மா அப்பா படிக்காத இருந்து பிள்ளைகள் படித்தா அவங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அம்மா அப்பா படிக்காதில் ஒன்றும் படிக்க தெரியாது இருக்கிறதுனால அவங்களுக்கு கேவலமாக என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், கிருபை வேணுமா? கீழ்ப்படிஞ்சிருங்க. கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது நான் சொல்கிறேன், எந்த தீய சக்தியும் உங்களை அணுகவே அணுகாது, வியாதி அணுகாது, பிசாசு என்ன பண்ண முடியாது, உங்களை விட்டு ஓடி ஓடி போயிடுவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 10 சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக, அப்போது அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? இதுதான் தாரக மந்தனம். கனம் பண்றதுன்னா தேவனுக்கு தாழ்மையா இருக்கிறது, மனுஷருக்கு தாழ்மையா இருக்கிறது. பெருமை இன்றைக்கு எடுத்தே எல்லாம் கிடையாது. இது கீழ்ப்படுதல் இல்லாத பிள்ளைப்பா அப்படின்ற பேரை வாங்காதீங்க. ஸ்கூல்ல ஆனாலும் வேலையில் ஆனாலும் அந்த ஆள் சொல்கிறதே கேட்க மாட்டான்ப்பா, காது விட்டே கேட்க மாட்டான்ப்பா, அந்த ஆள் ஒழுக்கம் கெட்டவன்பா, அந்த ஆள் வந்து என்ன பண்ண மாட்டான், மதிக்கவே மாட்டான்ப்பா அப்படின்ற பேரெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வாங்கவே கூடாது. 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வசனத்தை படிப்போம், முடிப்போம். அஞ்சு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படுங்க. அந்தபடியே இளைஞர்களே, சொல்லுங்க, இளைஞர்களே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையில் முன்னிருந்து செய்கிற மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. சொல்லுங்க, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. இளைஞர்களே சரியா, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க. சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் தாழ்மையா இருக்கிறதுனா கீழ்ப்படிந்து இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
மரியாதை கொடுக்கறது, கீழ்ப்படிந்திருக்கு. மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்க. கீழ்ப்படிதலும் தாழ்மையும் என்னத்தை காட்டுதுன்னா ஒரு ஹம்பிள்னஸை காட்டுது. மனத்தாழ்மை, பெருமையாக இருக்கிறது கிடையாது, அரகண்டாக இருக்கிறது கிடையாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி மேட்டின்மையாக இருக்கிறது கிடையாது. இருந்த ஒரு ஆமீன் அதை அணிந்து கொள்ளணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கும் ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே என்ன பண்ணுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, அடங்கி இருங்க. அப்படின்னா என்னன்னா, தாழ்மையாக இருக்கிறவன் அடங்கி இருக்கிறான், கீழ்ப்படிந்து இருக்கிறவன் அடங்கி இருக்கிறான், பெருமை இல்லாத இருக்கிறவன் அடங்கி இருக்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போது தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறாரு. அது உயர்த்த விரும்புகிறாருன்னா நீங்கள் தேவனை என்ன பண்ண வேண்டும், கனம் பண்ணணும். கனம் பண்ணுறதுன்னு என்னென்னா அவருக்கென்று நீங்கள் என்ன பண்ணணும், மதிக்கணும், மரியாதைக்கணும், கனத்தை கொடுக்கணும். அவருக்கென்று நீங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். அப்படி இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். சொல்லுங்க, உங்களை கொண்டு பெரிய காரியத்தை, எல்லாராலும் போற்றப்படுவீங்க. பா அந்த மனுஷன் ரொம்ப தாழ்மைப்பா, அந்த மனுஷனை நம்பி நம்ம ஏதாவது செய்யலாம்ப்பா, அந்த மனுஷனை நம்பி ஒரு பொறுப்பை நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம்ப்பா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், வருங்காலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். பெரிய பெரிய பதவியில் வரும், பெரிய பெரிய நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு இன்ஸ்டியூஷன்லேயும் பெரிய பெரிய பதவியில் பெரிய பெரிய எதிர்த்தில் நீங்கள் முன்னே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை. முருகதாயை போல, ஒரு யோசேப்பை போல உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றுக்கும் தலையாக உங்களை மாற்றுவார், உங்களை மேலாக என்ன பண்ணுவார், வைப்பார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆகவே தாழ்மையாக இருங்க, கீழ்ப்படிந்து இருங்க, கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க. யாரையும் என்ன பண்ணுங்க, எளப்பமாக பேசாதீங்க, யார் சொன்னாலும் அதை தட்டாதீங்க. பாவத்தை செய்யறது சொன்னால் அதுக்கு தட்டுங்க, நீதியை செய்ய சொன்னால் தட்டவே தட்டாமல் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் முத கிருபை புதுசாண்டவர, முத தயவு புதுசாண்டவர, முத இரக்கம் புதுசாண்டவர, முத அன்பு புதுசாண்டவர. ஓ மக்கு நன்றி 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 நன்றி. ஓ ரீபா மாமா ரதோ ஷத்தா லகௌத்தா லபாத்து ரியாக்கா லகந்தா லபரபா லிபூத்தி ரிபிகா ரகந்தா லபத லதாத்தா லபாந்து ரியாக்கா ரகந்தா லபத லபா. அப்பா, அந்த நாள் வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி, ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாள் கேட்ட வசனத்தின்படி மனத்தாழ்மையை தாங்க, ஒருவர் மேன்மையாக என்ன உதவி செய்யுங்க, ஒருவருக்கொருவர் கனம் பண்ண உதவி செய்யுங்க, கனம் பண்ணுகிறத முந்திக்கொள்ள கிருபை செய்யுங்க, உம்மை மாதிரியாய் ஆண்டவரை வைக்க உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் முன்பாக தேவனுடைய பிள்ளை என்பதை சாட்சியாக இருக்கவும், தேவனுடைய பிள்ளை என்பதை தனித்து காட்டவும், வருங்காலங்களிலே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஒரு யோசேப்பை போல ஆண்டவரை, ஒரு முருகதாயை போல நீர் மேலாக்கும் ஆண்டவரே, தலையாக்கும் ஆண்டவரே, சிறந்த விதத்தில் வைத்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்னைக்கு யூத் மீட்டிங் இருக்குது, அதில் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆஹா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆஹா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாய் பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி
உண்டு. ஆஹா வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆஹா வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.